Redmi Note 7 ப்ரோவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஃபோன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ஃபோன் சொல்லலாம். மிசு Note 9 கிட்டத்தட்ட எல்லாமே Redmi Note 7 ப்ரோ போல தான். பட் அதோட குவாலிட்டி கொஞ்சம் இதில் கூடவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட் டிசைனில் ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே 6.2 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளேட பார்ட் வந்துட்டு பார்த்தோம்னா சென் கொஞ்சம் இருக்குது. பட் ப்ரைஸை பொறுத்தவரை பெருசு இல்லை அண்ட் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. கேலக்ஸி S9 அண்ட் S9 ப்ளஸ் பார்த்தோம்னா அந்த அளவு தான் சென் இருக்குது. டிஸ்பிளேயோட டாப் சைடு பார்த்தோம்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருக்குது. பட் வாட்டர் ட்ராப் நாட்சுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெசல்ஸ் வந்து தின் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் டிஸ்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து Android 9 Pie ரன் ஆகுது. Flyme 7.2. கூடவே இந்த ஃபோனில் நேவிகேஷன் செட்டிங்ஸ் பார்த்தோம்னா ஒரு 4 டைப்பில் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக பேக் ஸ்வைப் பண்ணது, கூடவே நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணும்போது பேக், அதர்வைஸ் நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து நேராக ஸ்வைப் பண்ணால் பேக் அண்ட் டாப்பில் ஸ்வைப் பண்ணால் ரீசெண்டாக போகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு 4 டைப்பில் நேவிகேஷன் வச்சுருக்கிறது பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஃபோன் எப்படி Redmi Note 7 ப்ரோவை கம்பேர் பண்ணுங்கிறீங்களா? எஸ், இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் அப்படியே Redmi Note 7 ப்ரோ என்னவோ அதே ஸ்பெக்ஸ் தான் இந்த ஃபோனுக்கும் இருக்குது. அதே வாட்டர் ட்ராப் நாட்ச், அதே பேக்கில் வந்து கிளாஸ் டிசைன். பட் Redmi Note 7 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து சைடு ஃப்ரேம் வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் இல்லை. அண்ட் Redmi Note 7 வந்து ப்ரோ வந்து 14,000 ரூபாய்க்கு இந்த லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 13,500 ரூபா தான். இது பெஸ்ட் பிராண்ட் மொபைலோடு சொல்லலாம். பட் இந்தியாவில் அவ்வளோத்து இந்த ஃபோன் லான்ச் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் தெரியும், குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். அண்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் 13,500 ரெட்மியோட கம்பேர் பண்ணும்போது 500 கம்மி தான். பட் குவாலிட்டி ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு லேகுமே அவ்வளோத்துக்கு இல்லை. பட் ஒரு சின்ன லேகிங் மட்டும் எனக்கு வந்து. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் ஒரு வீடியோ விட்டு காணிக்கிறேன். அந்த வீடியோ ஓடும்போது நீங்கள் அந்த வீடியோ ஷேர் பண்ண நினைக்கும் போது ஒரு சின்ன லிட்டில் பிட் ஒரு ஸ்மால் லேக்ஸ்னு சொல்லலாம். பட் அது பெருசாக எதுவும் இல்லை. பட் ஒரு சின்ன லேக்கிங் மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ஒன்ஸ் அகைன் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக வராது. இது மட்டும் தான் சின்ன பிரச்சனை எனக்கு தெரியுது. மேக்ஸிமம் Redmi Note 7 ப்ரோலேயும் இந்த லேக்கிங் இருக்கலாம். நீங்கள் ஒரு ஹெவியான ஆப் ஓப்பன் பண்ணும்போது, ரீசெண்ட் ஆப் வரும்போது. பட் ரிவ்யூ யூனிட் வாங்கி போடுறவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அந்த லேக்கிங் இருக்குது, சின்ன இருக்குது. நீங்கள் இப்போ வாட்டர் ட்ராப் நாட்ச் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் டாப்பில் ப்ரெசல்ஸை கையஸ் பண்ணாலும் நீங்கள் இப்போ ஒரு ஆன்லைனில் ஒரு வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்சோட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்து கொஞ்சம் ஹைட் பண்ணுது. எஸ், நீங்கள் ஃபுல் டைம் சூப் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வாட்டர் ட்ராப் நாட்சோடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பேஸ் எடுக்கிறது கொஞ்சம் டிஸ்பாயிண்ட் ஆகுது. கேமிங் ரிவ்யூவை பொறுத்தவரை எந்த குறையுமே இல்லை. Snapdragon 675 சிப்செட் ப்ராசஸர் அண்ட் கேமிங் பெர்ஃபார்ம் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாகவே இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு இஷ்யூஸுமே விளாட்ன வர எனக்கு வரல. ரொம்ப பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம் கேமிங் ரிவ்யூவை பொறுத்தவரை. அண்ட் எஸ், பக்கா கேமிங் ரிவ்யூ ஃபோனு தான் இது. கேமரா பார்த்தோம்னா சேம் Redmi Note 7 ப்ரோவை 48 MP சோனி கேமரா. செகண்டரி வந்து 5 MP டெப்த் சென்சார். கேமரா குவாலிட்டி ஃபோட்டோஸ்னால் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரைட் சைடில் நெக்ஸ்ட் ஃபோட்டோ வரும்போது பாருங்கள், டேட் கரெக்டாக இருக்குது. 3ஆம் மாதம் 8ஆம் தேதி எடுத்த ஃபோட்டோ இது. பட் போட டைம் இல்லை, எடிட்டிங்க்கும் டைம் இல்லை. கைஸ், இந்த ஃபோன் வந்து கரெக்டாக Redmi Note 7 ப்ரோவை கண்டிப்பாகவே அடிக்கும். Redmi Note 7 ப்ரோவும் இதே மாதிரி சின்ன லேக்கிங் இருக்கலாம். பட் ரிவ்யூ யூனிட் வாங்கி போடுறவங்க கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டாங்க. அண்ட் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேக் கண்டிப்பாக தட்டுப்பட்டுற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் 13,500 ரூபா தான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோன் இந்தாக்கு வந்தால் வாங்க மாட்டீங்களான்னு. கூடவே இது வந்து கேமரா சாம்பிள்ஸ் அண்ட் இது நைட் ஷாட், பகல் ஷாட், நைட் ஷாட்டும் மிக்ஸ் ஆகி தான் வரும். உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த கேமரா சாம்பிள்ஸை பார்த்து கடைசியில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ வாட்ச் பண்ணுங்கள்.